செந்தமிழே மூப்படைந்து விட்டாயோ என்று நினைத்தேன். போன வாரம் பூப்படைந்தவள் போல் இருக்கின்றாயே. உன்னை அழுத்தி உச்சரித்தால் வலிக்கும் என்பதால் தான் என் நாக்கில் எலும்புகள் இல்லை. தமிழுக்கும் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயன் அடித்து கொண்டிருந்தான். இந்தியா முழுவதும் ஆங்கிலேயன் அடித்து கொண்டிருந்தான். நாம் வாங்கி கொண்டிருந்தோம். இங்கிலாந்து என்ற எழுத்தின் முதல் எழுத்து ஈயை போன்று இழித்து கொண்டிருந்த நம்மில் இந்தியா என்ற சொல்லின் முதல் எழுத்து ஐயை போன்று தலை நிமிர்ந்து ஆங்கிலேயனை திருப்பி அடித்த முதல் இடம் வேலூர் மண். அதனால் தான் சொல்லுகிறோம், வேலூர் மண்ணில் சாதாரணமாக எச்சிலை காரி உமிழ்ந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அங்கு ஒரு வீரன் ரத்தம் சிந்தி இருக்கலாம். இந்த மண்ணுக்கு வணக்கத்தை சொல்லி. இன்னைக்கு உறவுகள் எப்படி தெரியுமா இருக்கு? காதலன் உறவு. லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல. அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. காதலை நேசித்தேன், நட்பை எதிர்த்தேன். காதலை நேசித்தேன், நட்பை எதிர்த்தேன். ஒரு நாள் விபத்து. காதலி வந்தால் முத்தம் கொடுத்தால், நண்பன் வந்தான் ரத்தம் கொடுத்தானா? இன்னைக்கு இருக்கிற உறவுகள்லாம் உண்மையான உறவுகள் ஐயா இருக்கு. சரி, காதலன் காதலி உறவு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, கணவன் மனைவி உறவாவது ஒழுங்கா இருக்கா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா மாமாவை கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு சுற்றி வந்து நின்றுச்சுங்க ஐயா. நான் கூட போய் கேட்டேன், அக்கா அங்கே காஞ்சிபுரத்தில் கால் கடுக்கு நின்று அத்தி வரதை சுற்றி வராங்க, நீ என்ன மாமாவை நடு வீட்டை உட்கார வச்சு சுற்றி வரேன்னு கேட்டேங்க ஐயா. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, ஒன்றும் இல்லைப்பா, ஜோசியரை போய் பார்த்தேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மாதத்துக்கு ஒரு முறை ஆஞ்சநேயரை போய் சுற்றுன்னு சொன்னாங்க. ஆஞ்சநேயரை சுற்றினா என்ன, இந்த மனுஷனை சுற்றினா என்ன, ரெண்டும் ஒன்று தான் சொல்லுதுங்க ஐயா. இந்த கணவன் மனைவி உறவு உண்மையான உறவா? இன்னைக்கு உறவு தான் இப்படி இருக்கு. தாலாட்டாவது ஒழுங்காக பாடுறாங்களான்னு பார்த்தா, ஒரு அக்கா இன்னைக்கு குழந்தைய ஏணியில் போட்டுட்டு அப்படின்ச்சு. 4 நாய் வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்க ஐயா. அந்த குழந்தைய ஏனையை விலகிட்டு, தயவு செஞ்சு நீ எல்லாம் பண்ணாதம்மா, நானே தூங்கிடுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு உறவுகள் இருக்குன்னா உண்மையான உறவு எங்கெங்க ஐயா இருக்கு? ஐயா, இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே அதிகமாக நிலுவையில் இருக்கிற ஒரு கேஸ் டைவர்ஸ் கேஸாக இருக்கு. அவன் வாழ்க்கையே, தன்னுடைய புருஷ வாழ்க்கையே அரட்டை அடிச்சிட்டான்னு டைவர்ஸ் வாங்கினா பரவாயில்ல, நைட்டில் இவன் கொரட்டை அடிச்சிட்டான்னு டைவர்ஸ் வாங்குற எத்தனை கேசஸ் இங்கே இருக்குதுங்க ஐயா. இதெல்லாம் உண்மையான உறவுகளாவா இருக்கு? இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் 10ஆவதோ 12ஆவது பரீட்சை எவனா எழுதுனானா ஏதோ இராணுவத்துக்கு தயார் பண்ணுற மாதிரி அவனை தயார் பண்ணுறாங்க ஐயா. 10ஆவது பரீட்சை எதுனா அது உள்நாட்டு போர், 12ஆவது பரீட்சை எதுனா அது அயல் நாட்டு போருங்க ஐயா. ஏதோ கண்டத்துக்கு நடக்கிற மாதிரி இன்னைக்கு குழந்தைங்கள ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறேன்னு கேட்கறத விட எப்படி படிக்கிறான் பையன் கேட்கறதானே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் உண்மையான உறவுகள் ஐயா. முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் இறைவனை ஆராதித்து தொந்தி சரிய பெற்றெடுத்த தாயின்னு பாடியிருக்கான். ஆனால் இன்னைக்கு தாய்க்கு மகன் கொடுக்குற உறவும் அன்பு உண்மையானதா இருக்கா? முதியோர் இல்லத்தை பற்றி ஒருத்தர் அழகா கவிதை எழுதியிருந்தான். இந்த மனித காட்சி சாலையை பார்ப்பதற்காக சில பால் குடித்த மிருகங்கள் வந்து செல்லுகிற இடம்னு ஒருத்தர் எழுதியிருந்தானா? இதுதாங்க ஐயா இன்னைக்கு இருக்கிற உறவோட நிலைமை. ஐயா, தன்னுடைய பையன் அயல் நாட்டில் வேலைக்காக போயிட்டான். அவனுக்கு ஒரு தாய் கடிதம் எழுதுறா. எந்த மாதிரி தெரியுமா கடிதம் எழுதுறா? மகனே, நீ பிறக்கும் போதுதான் நம் கொல்லப்புறத்தில் ஒரு தென்னங்கன்றை நட்டேன். நீயும் வளர்ந்தாய், அதுவும் வளர்ந்தது. படிப்பதற்காகவும் பணிபுரிவதற்காகவும் நீ அமெரிக்காவிற்கு சென்று வந்தாய். ஆனால் நான் வளர்த்த தென்னங்கன்று என்னுடன் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் அம்மாவிடமிருந்து உனக்கு இமெயில் வரும் என்று எதிர்பார்த்திருப்பாய். உன் அம்மாவிற்கு இமெயில் அனுப்புகிற அளவிற்கு அறிவு கிடையாது. ஆனால் நான் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த கடிதம் எழுதும்போது கூட நீ என் உடன் இல்லை. நான் வளர்த்த தென்னங்கன்று நிழலில் உட்கார்ந்து தான் எழுதி கொண்டிருக்கும் மகனே. உன் அம்மாவை ஈமொய்த்த செய்தி உனக்கு இமெயிலில் வந்திருக்கும். அப்பொழுது கூட நீ என்னுடன் பேச மாட்டாய், வந்து பார்க்க மாட்டாய். நீ பணிபுரிகிற அமெரிக்காவில் இறந்தவர்களோடு பேசுவதற்காக ஒரு கருவி கண்டுபிடிப்பாள் மகனே. அப்பொழுதாவது நீ என்னுடன் பேசுவாயான்னு கேட்டுவிட்டு கடைசியா சொல்றா, நீ என் இறுதி ஊர்வலத்தில் வரல, ஆனா நான் வளர்த்த தென்னங்கன்று என் இறுதி ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு தாய் எழுதுனானா? உறவுகள் இன்னைக்கு உண்மையா இருக்குதா ஐயா? இன்னைக்கு அசாமில் பிரணாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஐயா. அந்த சட்டப்படி பெற்றோர்களை பிள்ளைகள் பாதுகாப்பாக வைக்கலன்னு பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, பிள்ளைகளோட வருமானத்தில் மாத வருமானத்தில் 10% 15% பிடித்தம் செய்து பெற்றவங்களுக்கு வந்து போயிட்டு உதவி செய்யலான்னு ஐயா. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பாசத்தோடு பார்க்க வேண்டிய பெற்றவர்களை நீங்கள் பர்சன்டேஜில் பார்க்க வச்சுட்டாங்களா இல்லையா? நீங்கள் உறவுகளெல்லாம் உண்மைன்னு பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு ஒரே ஒரு கவிதை தாங்க ஐயா நினைவுக்கு வருது. குழவன் 10 முறை சுற்றினாலே களிமண் பானையாகிறது. குழவன் 10 முறை சுற்றினாலே களிமண் பானையாகிறது. உலகம் இத்தனை முறை சுற்றியும் மனிதன் மட்டும் ஏன் இன்னும் களிமண்ணாகவே இருக்கிறான்னு ஒரு கவிஞன் சொன்னானா?
இன்றைக்கு இருக்கிற உறவுகள் போலிகள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.